கடைசி வரைக்கும் நமக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. என்ன பேசுற நீ? இங்க பாரு, தேவையில்லாம இதையும் நினைச்சு பயந்துட்டு இருக்காத, புரியுதா? கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்கும். இங்க பாரு, இன்னைக்கு நீ வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போனல்ல, அதை விட கிராண்டா உனக்கு இந்த வீட்டுல வளகாப்பு நடக்கும். கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டு உனக்கு நலங்கு வச்சு இந்த குடும்பமே உன்னை சந்தோஷமா வாழ்த்த போகுது பார். உஷா, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு உஷா, ஆனா நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும் நம்மள நம்புற மாதிரி நமக்கு குழந்தை பிறக்கும் நாம முதல்ல நம்பணும். நிச்சயம் நடக்கும். அழாத உஷா, சரியா? நானும் அந்த நம்பிக்கையில தாங்க இத்தனை நாள் மனசை தேத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ இந்த கொடுப்பனை நமக்கு கிடைக்காமையே போயிட்டு. உஷா, என்ன பேசுற? இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பேசாத. ஏங்க, ஒருவேளை கடைசி வரைக்கும் நமக்கு குழந்தையே பிறக்கலன்னா என்ன நீங்க வெறுத்தர மாட்டீங்கல்ல? அப்படியே அரஞ்சன் வை. என்ன பேச்சு பேசுற நீ? இத நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட விதமா? ஐயோ, எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? அப்ப இந்த அளவுக்கு தான் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க இல்ல? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. இங்க பாரு, இன்னொரு தடவை இப்படிலாம் பேசினா அடிச்சு பல்லு எல்லாம் கழட்டிடுவேன் சொல்லிட்டு. சாரிங்க, தெரியாம கேட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. இங்க பாரு, யார் யாரும் ஏதேதோ சொல்றாங்கன்னு நினைச்சு நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. எல்லாருமே நம்புற மாதிரி சீக்கிரமே நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் உஷா. ஆமா, எத்தனை வருஷமா நம்ம இதை நினைச்சு வருத்தப்படுறோம். அந்த குழந்தை நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா மாத்தும். இங்க பாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு உஷா. நீயும் அதே நம்பிக்கையோட தைரியமா இரு. சரியா?